வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு OnePlus 55 இன்ச் வந்து டிஸ்பிளே ப்ரோக்கன் கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து ரெடி பண்றோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளே மாத்துறதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் இருக்கு. அதனால மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. புதுசாக வர வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டிவியில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிவினோட மாடல் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா TV55Q1 அப்படிங்கிறது தான் இதனோட மாடல் நம்பர். இது நம்ம நார்மலா ஓபன் பண்ணக்கூடிய மாடல் எல்லாத்தோடமே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் மட்டும் ஓபன் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்கேலர் போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து இது பண்ண முடியும். இது நாங்கள் மொத்தமாக ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே டோட்டலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த யூனிட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இதனோட ஸ்கேலர் போர்டு ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர் யூனிட் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும். இப்போ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே செக் பண்ணுறதுனால எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறதுனால கனெக்ட்லேருந்து எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா OnePlusனோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கொஷின் தான். ஏன்னா இதே மாடல் டிவி வந்து லீ டிவி அப்படின்னு சொல்லி ஒரு சைனா மேக் டிவி ஒன்று வந்துச்சு முதல். அந்த மாடலில் சேம் இதே மாடல் வந்து டிட்டோ ஆயிருக்கு. இப்போ இதில் என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டோரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டோர் வந்து நம்ம எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணோம் அப்படிங்காட்டி இந்த டோர் வந்து நம்மளை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதை ரிமூவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாடலில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேமரா யூனிட் வந்து இதில் வரும். இப்போ இதில் வந்து நம்ம வேணும் அப்படின்னா இந்த கேமரா வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா மேலே பேக் டோர் இதுலேயே வந்து மேலே வந்து கேமரா ஓப்பன் ஆகும். இது இப்போ வர டிவிலெலாம் இந்த இது வந்து வரதில்லை. இது முதல் வந்தது அப்படிங்காட்டி இந்த கேமரா யூனிட்டோடைய. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போர்டு வந்து மேனுஃபேக்சர் பை த OnePlus தான். ஏன்னா இது மேலே வந்து ஸ்டிக்கர் போட்டாங்க. பட் ஆனால் இது லீ டிவிலையுமே வந்து சேம் இது வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ இதில் வந்து போட்டிருக்கக்கூடிய பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து சாம்சங் பேனல் வந்து நம்மக்கிட்ட இதுக்கு அவைலபிள் இல்லை. நம்மக்கிட்ட வந்து AE1ஓட பேனல் தான் அவைலபிள் இருக்குது. அந்த பேனலை வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது யூஸ் பண்ணுறப்பவும் அந்த பேனல் மாட்டுறப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் நம்ம பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6+6 காப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேம் இதே 6+6 காப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் 6+6நோட இது யூஸ் பண்ணியிருக்கப்ப அதே இது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாரிட்டி டவுன் ஆகாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து கட் பண்ண வேண்டியது வந்து 3+3னா வந்து இந்த ஏரியா வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். நம்மக்கிட்ட 6+6 அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறனால சேம் 6+6 காப்பே வந்து இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் லைட்டுக்கு வந்து நம்மளுக்கு இந்த பாட்டம் இதில் தான் வரும் அப்படிங்கிறனால இதனோட கனெக்டர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாமே வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா இது கனெக்டர் அடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் அதிகம். இந்த கனெக்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஸ்கேலரை தூக்கி விட்டுட்டு இது ஃப்ரேம்லெஸ் மாடல் அப்படிங்கிறதுனால ஃப்ரேம்லெஸ் ஓப்பனரை வச்சு நம்ம இந்த பேனலை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பேனலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதனோட டீக்கன் போர்டு எல்லாமே வந்து மாற்றிட்டு நம்ம கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம இந்த ஓப்பனர் வந்து காமிச்சிருக்கோம். ஜஸ்ட் இது ஃப்ரேம்லெஸ் ஓப்பனரை யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறதோ காமிச்சிருக்கோம். இப்போ இந்த ஓப்பனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக ரொம்ப ஒரு 0.3 mm 5 mmக்குள்ளே தான் உள்ளே விடணும். ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா பேனலுக்கும் கீழே அந்த சர்ஃபேஸுக்கு இருக்கிற கான்டாக்டை வந்து இது ரிமூவ் பண்ணி விட்டுரும். இது சுற்றியுமே
ரிமூவ் பண்ணுறப்ப பேக் லைட்டுக்காக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேனல் வந்து உடையறக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சில இடங்களில் வந்து இது ஆல்ரெடி கிராக் ஓடி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராக் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்குது. இது 3 கார்னரும் எடுத்து விட்டுறோம். சில பேனலில் கீழேயும் வந்து போட்டிருப்பாங்க. இது காஃபை ஆப்போசிட் சைடில் லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சு டேப் அடித்து வச்சு தான் எடுத்துருக்குறோம். இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இந்த மாடலில் இங்கே கீழேயும் போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இது வந்து பேனல் ப்ரோக்கன் அப்படிங்காட்டி நான் காஃப் வந்து ரொம்ப அசால்ட்டாக இது பண்ணுறோம். பட் ஆனால் நார்மலாக வந்து இப்படி பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த பேனலை வந்து நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் வெளியே. இப்போ இதனோட ஃப்ரேம்லெஸ் பீடிங்கை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா ஃப்ரேம்லெஸ் டேப் மறுபடியும் புதுசாக ஒட்டுறப்ப இதனோட இது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து கரெக்டாக பேனல் வந்து ஃபிட் பண்ணுறது வந்து சிரமமாக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம கம்பல்சரி வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். நம்ம வந்து இப்போது அதனோட ஃப்ரேம்லெஸ் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ புதுசாக வந்து இதனோட ஃப்ரேம்லெஸ் டேப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு வந்து பேனல் இந்த மேலே ஃபிட் பண்ணிட்டு டிகான் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபிட் பண்ணி வச்சுட்டோம் கன்வீனியன்ட்டுக்காக. ஏன்னா பேனல் செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணக்கூடாது எப்போவுமே. ஏன்னா இது பேனல் ஃப்ரேம்லெஸ் பீடிங் ஒட்டிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரிமூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமம். மறுபடியும் ஓப்பனர் வச்சு தான் ஓப்பன் பண்ணணும், மறுபடியும் புதுசாக டேப் போடணும். அந்த இஷ்யூக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து டிகான் போர்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி வெளியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன் வேலை. நம்ம ஏற்கனவே டிகான் போர்டில் இருந்து வெளியே லைன் எடுத்து விட்டுருந்ததுனால இப்போ ஜஸ்ட்டு வந்து பேனல் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ப்ளூ கலர் டேப் பார்த்தீங்களா, ஃப்ரேம்லெஸ் டேப் பார்த்தீங்களா, அந்த டேப் மட்டும் போட்டுட்டு மறக்காமல் செல்ல டேப் போடாமல் விடாதீங்க. இதுதான் மெயினான பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணது. இந்த டேப் போடாமல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பேனல் வந்து ஒரு 4 நாளோ 5 நாளோ கழித்து பேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து விழுந்து உடஞ்சிருது. இது நாங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டோம். அதனால் கம்பல்சரி வந்து டேப் மேலே போட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த டைமிங் வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. ப்ளஸ் வந்து அது அதனோட குவாலிட்டியும் அவ்வளோதான் இருக்குது. நாங்களும் வேறு இது வாங்கி யூஸ் பண்ணிட்டோம். ஒன்றும் இதை விட மோசமாக தான் இருக்கே தவிர ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஒன்ஸ் டிவி பேனல் பேக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேம்லெஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த மாதிரி வந்து செல்ல டேப் வந்து 3 கார்னரும் ப்ராப்பராக ஒட்டி விடணும். இதுதான் இதனோட மெயின் ஹிண்டு. இந்த ஹிண்டை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணோம். இப்போ டிவி வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிளாரிட்டி எல்லாமே செக் பண்ணலாம், ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த OnePlusனோட லோகோ வந்து ப்ராப்பராக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி உங்கள் டிவினோட பேனலும் மாற்றணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த நம்பருக்கு வரக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஈரோடுனா எங்களுக்கு டைரெக்டாகவே நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா வாங்கிக்கலாம், ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை வேறு டிஸ்ட்ரிக் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதனோட வீடியோ அவுட்புட்டும் ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோ அவுட்புட் வீடியோவும் ப்ளே பண்ணி காமிக்கும். இப்போது நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ண ஸ்டேஜில் நம்ம டிவினோட அவுட்புட் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவி வாங்குறப்ப என்ன அளவுக்கு கிளாரிட்டி இருக்குமோ அதே அளவு கிளாரிட்டி 1% கூட குறையாமல் நம்மளுக்கு இதில் வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த HDR அப்படிங்கிற சொல்லி ஆப்ஷன் வந்து இந்த மாடலில் இருக்கும். இந்த HDR ஆப்ஷனில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னோட டோன் முதல் கொண்டு எக்ஸாக்டாக வந்து இது அவுட்புட்டில் வந்து கிடைக்கும். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது மாதிரி அப்டேட் வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். உங்கள் டிவிக்கும் இதே மாதிரி பேனல் மாற்றணும் அப்படின்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.